வெளியே மூச்சு ஓடாத ஊன் உறக்கமற்ற நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழி சாலை ஆண்டவர்கள் திருவடி பணிந்து நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு உறக்கம் சாவு உறங்காமை ஞானம் அப்படின்ற தலைப்பில் நாம் சிறிது பார்ப்போம். உய்ய வீடேற்ற வந்த உலபல மதங்கள் எல்லாம் உய்ய வீடேற்ற வந்த உலபல மதங்கள் எல்லாம் செய்தொழில் பலியாதாகி திரண்டொன்றாய் கூடி பேசி வையக மாந்தரெல்லாம் வாழ்கவே வேணுமென்று மெய்வழி சாலை வந்து விளங்கி நின்றோங்கும் இந்நாளே. இப்போ ஒவ்வொரு மனிதனும் இறைவனிடத்தில் அந்த வித்யா தத்துவம் என்னும் அமானித பொருளை கையேந்தி அந்த அமானிதத்தை வாங்கின்னு வந்ததும் திறக்கிறோம். அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அந்த நேர தகப்பனுடைய நினைவில் ஒரு கலைக்கு 5 நாழிகை அப்படின்னு தெய்வம் கொடுக்குறாங்க. அப்போ ஆரம்ப கலை ஆரம்பிக்கும் போது ஜனித்தம்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு 100 வயசு அப்படின்னு நமக்கு கணக்கு கொடுக்குறாங்க. அப்போ ஒவ்வொரு நாழிகைக்கும் 20 வயசு கணக்கு பிரகாரம் இவனுக்கு ஆயுள் நிர்ணயிக்கப்படுகிறது. இப்போ அதை நாம் எப்படியெல்லாம் செலவு பண்ணிடுறோம் அப்படின்றத தெய்வம் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அதை பார்த்தோம்னாக்கா, இந்த 100 வயசுல கணக்கிட்டு நமக்கு சொல்கிறாங்க, உள்ளது 100 ஆண்டில் உள்ளது 100 ஆண்டில் இளமையில் ஈராறு போகும். இளமையில் 12 வயசு போயிடுச்சான். ஏன் அப்படின்னா அறிவு பருவம் இல்லை. அதனால் இறைவனை நம்ம தேடி அடைய முடியாது. மெல்லவே முதுமை தன்னில் 3 பத்தாராம் மைந்தா 3 பத்தாறு 36 வயசு முதுமையில நமக்கு போயிடுதுன்றாங்க. மெல்லவே முதுமை தன்னில் 3 பத்தாராம் மைந்தா கல்லமா உறக்கந்தன்னில் கணக்கு 26 போக. இந்த நித்திரையில 26 வருஷம் எதை கழிச்சிடுறோம்? தூங்கியே கழிச்சிடுறோம். அப்போ கல்லமாம் உறக்கந்தன்னில் கணக்கு 26 போக வில்லுவாய் 26 மீந்ததில் உரைக்க கேள்மோ. மொத்தம் 74 வயசு போயிடுச்சு. இதில் மீதம் இருக்கிறது 26 வயசு தான் இருக்குது. அதுக்கும் தெய்வம் கணக்கு கொடுக்குறாங்க. மீந்ததோர் வயது 26க்கும் பங்குக்காரர் மீந்ததோர் வயது 26க்கும் பங்குக்காரர் காய்ந்திடும் வறுமை நோயும் கல்வியும் இன்பம் மின்னோர் கீந்திடில் மீதமெங்கே இவர்கட்கே போதாதாகும். மீந்துணக்கெவரிவார்கான் மோட்சமென் பேச்சே வீணாம். அதுக்கும் அந்த 26 வயசுக்கும் தெய்வம் கணக்கு கொடுத்துட்றாங்க. கல்வி இன்பம் இதுக்கே அந்த 26 செலவாயிடுது. ஆனால் மோட்சத்தை அடைய முடியுமா அப்படின்னு பார்த்தா அடைய முடியல. அதை எப்படி நமக்கு தெய்வம் மீட்டு கொடுக்குறாங்க அப்படின்றத அடுத்த பாடலில் தெய்வம் நமக்கு தராங்க. வீணது வாகிடாமல் மேலவரிடத்தீர் சார்ந்தால் வீணது வாகிடாமல் மேலவரிடத்தீர் சார்ந்தால் ஊன் சுவை இருதயத்தினுள் உறைந்த நன்னிலமும் காட்டி போன நாள் மீண்டங்கேறும் பேரின்ப வடிவம் பெற்று ஊனங்கள் அனைத்தும் தேய்ந்து உன் புகழ் வானம் பாயும். அப்போ போன நாள் மீண்டங்க தெய்வம் நமக்கு தராங்க. அது தர்றதோடு இல்லாத நமக்கு சின்ன சிறு சிறு வேலைகளை நமக்கு செய்ய சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா இன்னும் அந்த ஆயுளை
கூட்டிக்கலாம். எவ்வளவுனாலும் நம்ம அதை கூட்டிக்கலாம். அப்போ உன் நினைவென்னும், அதாவது நமக்கு அந்த தவத்தை ஒவ்வொரு மூச்சுக்கும் நம்ம வீணாகாதபடி நம்மளை கூட்டிக்கிறதுக்கு தான் தெய்வம் ஒவ்வொரு வாக்கியங்களையும் நமக்கு எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதை நின்று நிதானித்து கவனித்து பார்க்கணும். உன் நினைவு என்னும் பிடரியில் சூடேற்றவேதான் நம் சாலையில் நடக்கும் தவ வணக்கம், தூங்காது விழித்திருந்து பாரா வணக்கம் செய்தல், தீர்க்க தரிசன வசனங்களை அதம்பி உறக்கச் சொல்லுதல் முதலியனவற்றை எடுத்து வைத்துள்ளோம். இன்னும் உன்னை கோபிப்பதும் கவலையில் ஆட்டுவதும் ஏக்கமூட்டுவதும் அதற்காகத்தான். அப்போ நமக்கு இந்த பாரா வணக்கம்லாம் எதுக்கு எடுத்து வச்சிருக்கிறாங்க? இந்த நம்முடைய சுவாசத்தை வீணாகாத அதை காப்பாற்றுறதுக்காக தான். அப்படின்னு இந்த வணக்கம்லாம் நம்ம கலந்துக்கிட்டோம்னா நம்ம ஆயுள் பாகம் விருத்தி அடையும்ன்றாங்க. ஊனும் ஊரகம் தேட்டும் கோடி தவத்தை விட்டு உளறி பூலம்பல் வேணுமா, அல்லது காணும் பொன்னாட்டினில் கணக்கற்ற நெடுங்காலம் கதி மோட்ச உடல் வேணுமா, எது வேணும் கேளும் சிங்கா ஜெயசிங்கா, எது வேண்டாம் சொல்லும் சிங்கா. அப்போ நாம் தூங்கி இந்த வணக்கத்தில் கலந்துக்காத நம்ம தூங்குறதுனால அதுக்கு தெய்வம் என்ன கொடுக்குறாங்கன்னாக்கா ஊனும் உறக்கம் தேட்டும். இந்த ஊனு உறக்கம் தேட்டிலேயே இருந்துடுறமே கண்டி அந்த பெரிய வணக்கத்தெல்லாம் நம்ம கலந்துக்கிறது இல்லை அப்படின்னு தெய்வம் நமக்கு ரொம்ப கவலையாக சொல்கிறாங்க. அது என்ன சாதாரணமா அப்படின்னு பார்த்தா, கோடி தவத்தை விட்டு ஊனும் உறக்கம் தேட்டும் கோடி தவத்தை விட்டு உளறி புலம்பல் வேணுமா, அந்த அமளி நேரத்தில் உனக்கு வாதனை இல்லாத அந்த ஆகாயத்திலிருந்து பனி போன்ற அக்னி வருஷிக்க பெறுமா அந்த காலத்தில், அந்த பிரளய காலத்தில். அப்போது உன் தேகத்தில் பட்டுச்சுன்னா ஒரு ரோமக்கால்கள்லாம் சுருங்கி வெம்பி வெடிக்க செய்யும்ன்றாங்க. ஆனால் அப்படி பாரா வணக்கம் பார்த்துருந்தவனுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னாக்கா அது இன்பம் தருகிறதாக இருக்குன்றாங்க. உண்டுறங்கும் ஊன கண்கா நாத பஞ்சாட்சரமே, நாத பஞ்சாட்சரமே, உள்ஞான கண் கொண்டது காணும் பஞ்சாட்சரமே. அப்போ அந்த பஞ்சாட்சரத்தை காணணும்னா தூங்கினும் உறங்கணும் இருந்தோம்னாக்கா நம்ம அந்த இறைவனை காண முடியாதுன்றாங்க. அப்போ உண்டு உறங்கும் அது என்ன கண்ணு? ஊனக்கண் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊனக்கண் அது இறைவனை தரிசிக்க முடியாது. அப்படின்னாக்கா அவங்க வணக்கத்தை பலன்லாம் விட்டுட்டோம்னா என்ன ஆயிடும்? நமக்கு வீணாதானே போகுது. அதனால் தெய்வம் அதை அப்படி கொடுக்குறாங்க. ஏக்கந்த வீர் தெனையாலும் ஏலமலை தூக்கந்துடை தாலும் அம்மா துந்துமித்தாய். அப்போ தூக்கத்தை என்ன பண்ண சொல்கிறாங்க? அது சுத்தமாக துடைக்கவே சொல்கிறாங்க. குறியுரைக்க குறையாருக்கும் குருவாரசி கூவுகின்றேன் வரவேணும் குருகுலத்தாய். அப்படிலாம் இருந்தோம்னா தான் அவங்க நம்ம கூப்பிட்ட நேரத்துக்கு வருவாங்க. அப்போ அவங்க சிட்ட கட்டளைகளை நம்ம சிறமேற் தாங்கி ஒவ்வொருவரும் அதை நம்ம செய்து வரணும். அப்படி தான் தெய்வம் நிறைய நமக்கு எல்லாம் கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாரி எடுத்து ஜங்கமாக கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நாம் கொஞ்சம் நிதானித்து சிந்தித்து யோசித்து பார்த்து எவ்வளோ நம்மளால் முடியுமோ, அறுக்கு மட்டும் ஆகியதனை அறுத்தே விட்டு எவ்வளோ நம்மளால் முடியுமோ முடிஞ்ச வரலும் செய்யலாம். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் இங்கே சாலையிலேயே பாரா எப்படி எடுத்து வச்சுருக்கிறாங்கனாக்கா 10 to 12, அதுக்கப்புறம் 12 to 2, அதுக்கப்புறம் 2 to 4, அப்புறம் 4 to 6. இதை நம்ம மாற்றி பழகி வீட்டிலே கூட வரலாம். ஆனால் அங்கே தான் அது நமக்கு எடுத்து வச்சுருக்குறாங்க. இருந்தாலும் நம்மளால் முடியாதவங்க என்ன பண்ணணும்னா விடிய காலம் எந்திரிச்சிக்கலாம். அப்படி எந்திரிச்சு அந்த 2 மணி நேரமாச்சும் பழகி வந்தால் நல்லது. அப்போ தகச்சத்துடனே முன் ரணியரு காலத்தவமும் பகச்சி விட்டு உணரக்கும் பற்றி பார் பூங்கிலியே, பற்றியே பார்த்தவிடம் பரம ரகசியத்தை உற்ற சுவாசமது உள்ளடங்கும் பூங்கிலியே, உள்ளடங்கும் உணுறக்கம் கவலையும் குறைந்தால் கள்ளம் அழுகியுள்ளவும் காணும் சித்தி பூங்கிலியே.
அப்போ அது என்ன சொல்கிறாங்க, அந்த இரவு தொழுகை தகச்ச தொழுகைன்றாங்க. அப்படி நீ இருந்தனாக்கா அது என்ன ஆகுது, அந்த சுவாசமானது நமக்கு அந்த இப்போ நம்ம தூங்கும்போது 48 அங்குலம் போதுன்றாங்க. அதில் 24 தான் நமக்கு ரிட்டர்ன் வருது. அப்போ 24 அங்குலம் மூச்சு வீணாயிடுது அல்லவா? அதுக்கு தான் இதெல்லாம் தெய்வம் நமக்கு இப்படிலாம் வரவு இருக்குது. இதை நீங்கள் பழகி வாங்க. இங்கே யோகம் இந்த தியானம்லாம் இங்கே நமக்கு எடுத்து வச்சுக்கிறாங்களான்லாம் கிடையாது. அப்போ அதையே வணக்கமாக எடுத்து வச்சு இதை நாம் பழகி வர சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே தரணி இல்லா இதில் தனியாக கொடுக்குறாங்க. சில பேர்லாம் உறக்கம்னா ஒவ்வொரு அர்த்தம் சொல்கிறாங்க. ஆனால் தெய்வம் இங்கே நமக்கு நேராகவே கொடுத்துட்றாங்க. அப்போ ஞானத்தில் விழிப்பாக இரு, இப்படி ஒவ்வொரு கதையாக சொல்கிறாங்க. ஆனால் இங்கே எதை சொல்கிறாங்க, தெய்வம் கிளியராக கொடுத்துட்றாங்க. தூக்கம்தான், அந்த தூக்கத்தை நீ குறை அப்படின்றாங்க. ஆமாம், நித்திரா தேவி அவளின் அதிகாரம் மத்தியமாய் மாற்றி வைத்திருக்கும் சாலையிலே. அப்போ அந்த நித்திரா தேவியை மத்தியமாய் வைத்திருக்க நம்ம சாலையில் வச்சிடுறாங்க. அதை தான் இப்போ நமக்கு அந்த தரணி இல்லா தனிச்சாய் பதில் அது ஒரு சாப்டரை தனியாக கொடுக்குறாங்க. மனித தேக அதாவது மனித கோலம் நிறைந்துள்ள உலகம் பூராவிலும் உலகத்தில் உள்ள முதிர்ந்தவர்கள் என்றும் தேர்ச்சி பெற்றவர்கள் என்றும் உள்ள வைத்திய டாக்டர்கள் என்னும் வல்லவராலே கட்டாயமாக நிகழ்த்தி வரும் இஜகத்து அதாவது செயல்கள் பலவற்றில் ஒன்றான மனித சடலங்களுக்கு மகா சுகநலம் வலிமை உண்டாவதற்கு அதிக உறக்கம் உறங்க வேண்டும். அப்போ டாக்டர்லாம் என்ன சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நீ தூங்கினாதான் இந்த தேகத்துக்கு பலம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே தெய்வம் அது ஞானத்தில் நமக்கு எப்படி கொடுத்துட்றாங்க, கட்டாயப்படுத்தி கூறும் உறக்கம் என்னும் தூக்கத்தினை மேலும் பொதுவாக கூறுமிடத்து உலகத்தில் உள்ள எந்த ஒரு வல்லமைசாலிகளாலும் முயற்சி வைராக்கியத்தை கொண்டும் ஜெயிக்க முடியாத இவனை அறியாமலேயே தட்டி சாய்த்து விட்டு ஜீவ ஆவியின் அறிவாகார மனம் இருக்கும் இடத்தினருக்குள் துர்வாடையை கொண்டு போய் சேர்த்து விடுகிறதுன்றாங்க. அப்படி தூங்கணும்னா என்ன ஆகிப்போகுது, தேகத்தை ஜீவனில் கொண்டு போய் நாற்றத்தை சேர்த்து விடுகிறது. துர்வாடைகளை உள்ளே இழுத்து நிரப்பிக்கொண்டும் இவன் ஜீவனாக அடைந்துள்ள ஜீவ ஆவியாகிய மூச்சை மகா வேகமாக 48 அங்குல நீளம் வரையிலும் பிடுங்கி வெளியே விசிறிவிட்டு வயதை குறைத்து கொண்டும் இவ்வாறாக ஜீவனை கொள்ளையடிக்கும் கோர தாண்டவமாகிய நித்திரை எண்ண பெற்ற சத்துருவாகிய இதனை ஒவ்வொருவரும் மனிதருக்கு நேர் விரோதியாகிய நிஜ சத்துரு இதுதான் என்று தெரிந்தறிந்து அப்போ இதை அவங்க தெரிந்து அறிந்து ஆய்ந்து நமக்கு சொல்லிடுறாங்க. என்று தெரிந்தாய்ந்தறிந்து அச்சத்துருவினை கொலை புரிந்தே விடுவதென தீர்மானித்துள்ள அந்த கால வரம்பிலிருந்து மேற்கூறிய அந்நித்திரா தேவியனுடைய அமலாண்மை அதிகாரம் செல்லா வண்ணம் அதனை மத்தியமாக கோரல் படுத்தி மாற்றி இதுகாலம் நடைமுறையில் இருந்து வரும் ஐயரன் உண்டாக்கி வைத்துள்ள அனந்தர்குல உறங்கா நெறி விழிப்புலக சாலைன்றாங்க. அப்போ இந்த நித்திரை நமக்கு எப்பேற்பட்டதா இருக்குது, ஜீவனை கொள்ளையடிக்குகின்ற கோர தாண்டவமாக அந்த நித்திரை இருக்குதுன்றாங்க. அதை நாம் என்ன பண்ணலாம், கொலை புரிந்தே விடணும்ன்றாங்க. பகற்கு மேல் 5 மடங்காம் ஆரவாரம் பாரிலெங்கம் கண்டறியா பெருவணக்கம். அங்கே சாலையில் எப்படி இருக்குதான், இப்போ நம்ம பகலை விட 5 மடங்கு ஆரவாரத்துடன் பாடிக்கொண்டும் விழித்து கொண்டு இருப்பாங்களாம். அப்படி தான் இருக்குது சாலையில் பார்த்தீங்கன்னாக்கா. இரவு ஃபுல்லாகவும் வணக்கம் நடக்குது. அங்கே ஆடல் பாடலமாக தான் இருக்குது. எதை விட, பகலை விட 5 மடங்கு இருக்குது. ஏன் நீ இருந்ததுன்ற நீ இல்லைனாக்கா அது இல்லைன்னு ஆயிடுமா?
அவங்க ஏற்படுத்தி வச்சுட்டாங்க, நீ இரு. இருந்ததுன்னு சொல்லக்கூடாது. ஒவ்வொருத்தரும் அது யார் கட்டாய கடமையா தெய்வம் ஒரு ஊரையே உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க. அதை நாம பழகி வரணும் இல்லைங்களா? இன்னும் பகற்காலங்களிலும் உள்ள உஜார், உணர்ச்சி, சுறுசுறுப்பு, ஆரவாரம் முதலியவைகளை காணிலும் இராக்காலங்களில் பூராவும் 5 மடங்கு அதன சொரூபமான உஜாறு, உணர்ச்சி, சுறுசுறுப்பும் ஆரவாரங்களும் நிகழ்த்த பெரு வணக்கம் பிரம்மலய தவத்தேறி அனந்த பரவசத்தில் திளைத்து வந்து கொண்டிருப்பதான இது பெரிய உலகத்தினிடத்தே எந்த ஒரு எல்லையிலும் இது நேரம் கண்டறிய முடியாத அறிவாகார சிவதேவ ராக கற்ப இடம் என்பதாம். அப்ப இது சாதாரண இடமா அப்படின்னாக்கா, பிரம்மலய தவத்தில் ஏற்றி வைக்கின்ற ஒரு அரிய பெரிய செயல் இந்த உலகத்திலேயே எங்குமே நடக்கல, ஆனா இங்க அது நடக்குது. அப்ப அதை வள்ளலார் சொல்றாங்க, ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஒரு தூங்குவானால் 1000 வருஷம் உயிர் வாழலான்றாங்க. எவ்வளவு நாள்? 1000 வருஷம் வாழ. நமக்கு எவ்வளவு வயசு? 100 வயசு தானே. இதுலயே இதுக்கு மேல 40க்கு மேல இங்க யாரும் அதிகமா இருக்குது இல்லை. 50 60லயே எல்லாரும் டக்குன்னு எகிரி. அப்ப இப்படி எல்லாம் வரவு இருக்குது. உயிருக்கு மேல தௌலத்தானது இந்த உலகத்துல வேற எதனா உண்டா? அப்ப நம்ம அதுக்கு பாடு பண்ணணுமா வேணாவா? புரியுதுங்களா இல்லையா? அப்ப நல்லா சாப்பிட்டு நல்லா கொரட்டை விட்டு பாய் போட்டு தலைகாணி வச்சாலே ஜிம்முன்னு தூக்கம் வருது. இன்னும் பெட்டு போட்டு அப்புறம் ஏசி வேற போட்டு அது மேல படுத்து தூங்கணும்னா எந்திரிக்க முடியுமா? ஆனா சாவை எப்படி வரமாக தேடி நம்ம ஓடி போய் அது மேல படுத்து தூங்குறோம். அப்படியா? அப்படி கிடையாது. இந்த ஊரையே உலகத்திலே எங்குமே இல்லாத அப்படி ஒரு ஊரை தான் தெய்வம் நமக்கு உண்டு பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதுக்கு கோடிக்கணக்கான அமெரிக்கா தூக்கி விழுங்குற பணம் கொடுத்தா இந்த எல்லை நமக்கு கிடைக்குமான்னா கிடையாது. அப்ப தெய்வம் இது எப்படி எடுத்து வச்சிருக்கிறாங்க? தீங்கற்ற ஒழுக்கம், மாசற்ற இரக்கம், வருங்கால தீர்க்கம், இவர்களுக்கு தான் இது லபிக்குமே கண்டி பணம் லட்சமா நாட்டியா கூட தான் ஆள இந்த மெய்யை கடிச்சிடுமான்னா கிடைக்காது. அப்பேற்பட்ட எல்லையில தான் நம்ம எல்லோரும் ஆக்கி தெய்வம் வச்சிருக்கிறாங்க. அந்த தரம் என்னன்னு நமக்கு தெரியல. புரியுதுங்களா? அதனால நம்ம அதை ஒவ்வொன்று சிந்திச்சு நுணுகி ஆய்ந்து பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் தெரியும். ஆமா, எல்லாமே இருக்கு. எல்லாம் எங்க இருக்கு? இதெல்லாம் எங்க இருக்கு? உன் நினைவென்னும் ஆகாய வெறிவெளியில் தான் சொர்க்கலோகம் கட்டப்பெறுகிறது. அதில் காலமெல்லாம் தீங்கியை ஏற்றி வந்தால் முடிவில் உன் கதி என்ன? அப்ப சாலையே என்னவா தெய்வம் ஆக்கி வச்சிருக்கிறாங்க? நமக்கு 4 வேதமாக பாரினில் பண்ண தவங்கள் எல்லாம் பாமாலையாகவே பாரினில் ஓங்கவேன்னு இருக்கு இல்லைங்களா? அப்ப அதுல தேடி எடுக்கணும். இப்ப நம்ம சொன்னதெல்லாம் என்னது? செயல்படுத்துறது. நமக்கு இன்னது நீ செய்ய அப்படின்னு தெய்வம் நமக்கு உத்தரவு பண்றாங்க. அதை தான் இப்ப நம்ம செய்யணும். புரியுது? அப்படி செஞ்சாதான் அந்த 8 சொர்க்கம் இல்லையா, அதுக்கு போகலாம். அது செய்யலன்னு வச்சுக்க, நம்ம எங்க போவோம்? துன்பத்துல போய் மாட்டிக்குவோம். நரகனியா நம்ம சொல்ல வேணாம். ஆமா, மாடிடும் இல்லையா? விழிவெளி உலகிற்கு அப்பாற்பட்டதாகிய உறக்க உலகம் கடந்து அப்பாலுக்கு அப்பாலாகிய உறக்கம் வந்து எட்டி அடி வைக்க முடியாத ஜீவ பிரகாச மதி மேவி மேல்வான் உலகத்தினிடத்தே நின்று அப்பறவெளியின் நாத ஒளி ஓசை 7 வகை பிரிவு நாதங்களாக தன் இதய லோகத்தில் எழுந்து ஒலிப்பதை கேட்க பரவசத்தில் ஆழச் செய்யும் கிரணநாத வீச்சை போலவே. இதெல்லாம் எங்க இருக்குது? நம்ம இருதயத்துக்குள்ள. அந்த 7 வகையான ராகங்களை தெய்வம் தவத்தில் ஏறி அதெல்லாம் கேட்டு அந்த நாதத்தை இதுவரையில இந்த உலகத்துல இந்த மாதிரி நாதம் எங்கன்னா இருக்கான்னா கிடையாது. அதை நமக்கு பெறணுன்றதுக்காக 7 எக்கால துணியை அவங்களே செய்து இப்படி செய்து அந்த நாதம் வர்ற மாதிரி ஏத்தாந்து நமக்கு வச்சிருக்கிறாங்க. அதனுடைய பலனை நீ பெறுவ, அப்பொழுது வெளியாக எம்முடைய பரிசுத்தாவின்றாங்க. அப்ப ஜீவமுத்திக்கு வேண்டியது நிஷ்டை, ஆனா தேகமுத்திக்கு வேண்டியது சாலை குழல் வணக்கம். அப்ப தேகமுத்தி ஓணும்னா என்ன பண்ணணும்? தேகமுத்தின்னா தெரியுங்களா? இந்த தேகம் மண்ணுல போட்டா தின்னாது, தீர்ப்பு நாள் வரையில மண் தொடாத பாதுகாத்து. இப்போ ஒரு மாமரத்தை விளைவிக்கிறது எது? இந்த மண்ணு தானே. இந்த மண்ணு தான் பெரிய பெரிய கனி கொடுக்குது, பலாப்பழம் கொடுக்குது, வாழை மரத்துக்கெல்லாம் எல்லாத்தையும் கொடுக்குது. விளைவிச்சு தர்றது எது? இந்த மண்ணு தான் இல்லையா? அப்போ இறைவனுடைய அவங்களுடைய அன்பு பிடிக்கு நம்ம ஆயிட்டோம், அவங்க கட்டளைக்குள்ள ஆயிட்டோம்னா இந்த தேகத்தை மண்ணில் போட்டா என்ன பண்ணோம்?
நித்திய தேகமாக மண்ணு தொடாது. எப்படி இந்த கணிக வகையெல்லாம் மண் உண்டாக்கி தருதோ அதை போல அந்த உலகத்துக்கு தேவையான ரஸ்துக்களை ஊட்டி ஊட்டி இந்த தேகத்தை வளர்க்குதான். பொன்மேனி மின்வீசம் புகழுடம்பாக அது மாற்றி விடுகிறதுன்றாங்க. புரியுதா? இங்கு அப்படிதான் அவங்க அதை எடுத்து வச்சுறாங்க. இங்கே வெளி உலகத்தில் 7 எக்காலங்களை செய்தமைத்து வெளி உலக வாசிகள் அறியும்படியாக எடுத்து ஏந்தி இடையிடையே எக்கால துவனி முழங்கி கொண்டிருக்கும் மெய்வழி சாலை இது. அப்போ இது என்ன சாதாரண ஒரு ஊரா அப்படின்னு பார்த்தோம்னா உலகத்தையெல்லாம் வெட்டி விழுங்கிய எல்லை இது. இப்போ அண்ணா வீரபோக வசந்தராயர் படித்தாங்க இல்லையா, கபீர்தாசரா வீரபோக வசந்தராயர் படித்தார். அது நம்ம எல்லையை தான் அவங்க சொல்கிறாங்க. அப்படி நமக்கு எவ்வளோ பாருங்க, நம்ம என்ன செய்யறது, எதாவது ஞானம் வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேட்குறாங்க இல்லையா. அதுக்கெல்லாம் தெய்வம் சங்கமாக கொடுத்துருக்குறாங்க. அதை வரி வரியாக எடுத்து படித்து அதை திங்க் பண்ணி இந்த பாதையிலெல்லாம் நம்ம நடந்து வந்தோம்னா அது ஒரு விளைவை நமக்கு தரும். ஒரு விதை எதுவுமே மண்ணில் போட்டோம்னாக்கா ஒரு மாமரத்தை காலையில் போயிட்டு மாங்காய் கொத்து கொத்து அறுத்துன்னு வரலாம்ல, முடியாதா? ஏன்? அப்போ அதுக்கு காலம் தேவைப்படுதா? அதுக்கு நிலம் நீர் எல்லாமே அதுக்கு தேவைப்படுது. அது விளையிறதுக்கு காலமும் தேவை. அதை போல் ஒவ்வொரு வசனங்களை எடுத்து நாம் அதை பழகி வந்தோம்னா சில காலம் நமக்கு பிடிக்கும். அப்போ தான் அது என்ன விளைஞ்சதுன்னு நமக்கு அது பழகி வரும்போது தான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. பாராவணக்கம் பஞ்சனை எழுச்சி. அதாவது இதில் நமக்கு தெய்வம் அதை என்ன எப்படி கொடுக்குறாங்க, அந்த தூக்கத்தில் நம்ம இருந்தோம்னா அது கொடுக்குறாங்க. சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு மூச்சுக்கும் 12 அங்குலம் சுவாசம் வெளியேறி 4 அங்குலம் உள்ளே 8 அங்குலம் உள்ளே வரும். அதனால் ஒவ்வொரு மூச்சிற்கும் இவனது வயதின் நீளத்தில் 4 அங்குலம் குறைந்து போகும். இவனுக்கு ஒவ்வொரு மூச்சுக்கும் 12 அங்குலம் போகுது. அதில் நம்ம இழுக்கிறது எத்தனை இழுக்கிறோம்னாக்கா 8 தான் இழுக்கிறோமா. அப்போ ஒரு மூச்சுக்கு 4 அங்குலம் துண்டாயிடுது. அப்போ துண்டாயிடுச்சுன்னா ஜீவன் ஆயுள் குறைஞ்சிடும் தானே. ஒரு நாளைக்கு 21,600 சுவாசம். இதெல்லாம் கணக்கு பண்ணி நம்ம பொறுமையாக உட்காந்து போட்டு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ நமக்கு ஆயுள் வீணாக போகுதுன்னு தெரிஞ்சிடும். 4 அங்குலம் குறைகிறது. தூங்கும்போது 48 அங்குலம் வெளியேறி 24 அங்குலம் உள்ளே வரும். ஆதலால் 24 அங்குலம் வீணாகிறது. அதிக மூச்சு வெளியாவதனால் ஆயுள் பாகம் குறையும். இப்போ அதிக மூச்சு நம்ம விடுறதுனால என்ன ஆயிடுது, நம்முடைய ஆயுள் குறைஞ்சிருதுன்றாங்க. ஆயுள் குறையும், ஆயுள் பாகம் குறையும். அப்போ 24 அங்குலம் வீணாகிறது. அதிக மூச்சு வெளியாவதனால் ஆயுள் பாகம் குறையும். ஆதலால் தான் தூங்கினால் தூக்கிரித்தனம் என்று சொல்வது வழக்கத்தில் உள்ளது. தூக்கத்தை குறைத்தால் ஆயுள் விருத்தி அடையும். அதனால் தூக்கத்தை குறைக்க பல வழிகளை கையாள வேண்டும். இப்படி தூக்கத்தை குறைக்கிறதுக்கு பல வழிகளை நமக்கு தெய்வம் வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பழகி வந்தோம்னா நல்லா இருக்கும். அப்போ பாராவணக்கம் பஞ்சனை எழுச்சி பகலில் தூங்காதிருத்தல் இவைகள் தூக்கத்தை குறைக்கும் சில வழிகள். போய்க்கும் போது 64 அங்குலம் நீள மூச்சு வெளியாகிறது. அதுவே மூச்சு வெளியாகும் நீளத்தின் உச்சவரம்பு. ஆனால் இவன் சாவதில்லை. ஒரு வில்லானது வளைந்து நிமிருவதை போல் இவனது ஜீவாக்கினி வெளியே போன மூச்சை திரும்ப இழுத்து பிடித்து தன்பால் சேர்த்து கொள்கிறது. அப்போ சிற்றின்ப அனுபவிக்கும் போது உயிரே தான் போயிடுதான். ஆனால் அந்த ஜீவதேகத்தினுடைய ஜீவனுடைய வல்லபம் என்ன ஆயிடுதுன்னு பார்த்தோம்னாக்கா அது 24 அங்குலத்தை திரும்ப இழுத்து வச்சுக்குதுன்றாங்க. அப்போ முன் வந்த செம்மல்கள் எல்லாம் ஞானமாகிய ஜீவன் முத்தியை அடைய எவ்வளவோ பாடுபட்டு இருக்கிறார்களே. அப்படி இருக்க ஜீவன் முத்தியோட தேகமுத்தியும் பெற ஆசைப்படுகிற நீ எதை விட்டிருக்கிறாய்? ருசியை கூட விட முடியவில்லையே, தூக்கத்தை கூட விட முடியவில்லையே. எக்கோடி காலத்திற்கும் ஆன வாழ்க்கைக்கு அவைகள் எட்டி தீ வைக்கின்றன என்று அவற்றின் மேல் உனக்கு ஒரு வெறுப்பு வரவில்லையே. உன் தேகத்தில் ஒரு பாகத்தை
பீத்து கொடுத்தாவது இதை நீ அடைய வேண்டாமா? ஆம், உன் தேகத்தை இழக்க வைத்து தூக்கத்தை குறைக்காவிட்டால் நாம் நினைத்த எல்லைக்கு உம்மை எம்மால கொண்டு போக முடியாது அப்படின்னு தெய்வம் நமக்கு கொடுக்குறாங்க. இது வரலாம் முன் வந்த காலங்களெல்லாம் உடல் பொருள் ஆய்வெல்லாம் தத்தம் பண்ணாங்க. ஆனா இப்ப அப்படிலாம் இல்லை. உனக்கு சின்ன சின்ன வழிகளை எடுத்து வச்சிருக்க, அதை நீ கேட்டு செய்து வந்தா போதும் அப்படின்றாங்க. அப்போ அதுல சொல்றாங்க, யோவான் சொல்றார், அங்கே இராக்காலம் இல்லாதபடியால் அதில் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. அங்க இரவு ஃபுல்லா வணக்கம் நடக்குது, ஆனா அங்க பகலில் கதவு அடைக்கிறது இல்லையா, இரவுலையும் இல்லை பகல்லையும் இல்லை. தேவனுடைய சாம்ராஜ்யத்துக்கு ஆலயத்தில் கதவில்லை அப்படின்னு இன்னொரு வசனமும் இருக்குது. ஆமா, அது நம்ம எல்லையில் தான் அவங்க சொல்றாங்க. அப்போ இதே போல் நம் மெய்வழி மக்கள் செய்யக்கூடாதது இன்னொன்று உண்டு, அதாவது தூக்க மாத்திரையை சாப்பிடுவது. இது மிகவும் கொடியது. தூக்க நேரத்தில் உங்கள் சுவாசம் 48 அங்குலம் வெளியே பாய்ந்து உள்ளே 24 அங்குலம் தான் வரும். ஒவ்வொரு மூச்சிற்கும் 24 அங்குலம் மூச்சாகிய வயது துண்டாடி பறிபட்டு போவது உங்களுக்கு தெரியுமே. பிறகு ஏன் தூக்க மாத்திரையை சாப்பிடுகிறீர்கள்? தூக்க மாத்திரை சாப்பிட்டுனாக்கா உன்னுடைய கருவிகள்லாம் மழுங்கடிச்சு அது 48 அங்குலம் தேவையில்லாத உன் சுவாசத்தை இழுத்து வெளியே விடுதுன்றாங்க. நான் கொஞ்சம் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன், எவ்வளோ நேரம். அப்போ மூச்சடங்கும் இடத்திருக்க எவராலும் முடியாது இருப்பதெங்கெளிது தம்பி. அப்போ அதை மூச்சடங்க இடத்துக்கு யாருன்னா போக முடியுமான்னா முடியாது. ஆனால் இருப்பது இங்கே எளிது தம்பின்ட்டாங்க. அத்தனை உலகம் நமக்கு இங்கே சொல்லிடுறாங்க. அது அந்த பாவம், அதாவது அந்த பவர் ஒரு பிரம்மனிஷ்டர் கையில் தான் இருக்கிறது. அதை நீ நன்றாய் பரிசீலனை செய்யலாம். அவர்கள் திரு முன்பாக 40 அடிக்குள்ளாக நீ இருந்து கொள். அப்போது அவர்கள் உன்னை பிரீதியுடன் நினைத்ததும் உன் சுவாசம் அடங்கி நிற்கும். அவர்களுடைய அந்த தனிப்பவர் அடையாளம் உனக்கு முந்தியே தெரியுமா? தெரியாது. இது உனக்கு முன்னால தெரியுமா அப்படின்னா, ஒரு மெய்குரு பிரான் என்று சொன்னா அவங்களுக்கு முன்னால 40 அடி தூரத்துல இருந்தாலே நமக்கு சுவாசம் ஓடாதான். நம்மளை பிரியமா நினைச்ச மாத்திரத்துல நம்ம மூச்சியும் நின்று விடும்ன்றாங்க. அப்போ அவங்க யாரு அப்படின்றத எங்க தெய்வம் கொடுக்குறாங்க. மனிதரிலே பறவையுண்டு, விலங்குண்டு, கல்லுண்டு, மரமும் உண்டு. மனிதரிலே பறவையுண்டு, விலங்குண்டு, கல்லுண்டு, மரமும் உண்டு. மனிதரிலும் நீர் வாழும் ஜாதியுண்டு. அநேகர் குலம் மனிதர் உண்டு. மனிதரிலும் மனிதர் உண்டு. வானவரும் மனிதர் போல் வருவதுண்டு. மனிதரிலே பிறப்பறுக்க வந்ததுவே அருமையன வகுத்தார் முன்னோர் என்று பிரம்ம பிரகாச மெய்வழி சாலை ஆண்டவர்கள் திருவடி பணிந்து என் முத்தி பேருரை மீண்டும் தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரம்.